தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்குமே அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. ஸோ கடைசி வரையும் வீடியோ முழுக்க பாருங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவரோட அன்றாட வாழ்க்கையிலும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் மாதமே சிலிண்டரோட விலை மாற்றம் அடையும். அதே போல் இந்த மாதம் என்ன சிலிண்டரோட விலைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையில் பார்த்தீங்கன்னா 880 ரூபாயிலிருந்து 960 ரூபா வரையுமே வந்து விற்பனை செய்யப்பட்டு வருது. வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சிலிண்டரோட விலையுமே வந்து இந்த விலைக்குள்ளார தான் வந்துட்டு மாவட்டம் வாரியாக 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரையும் வந்து வேறுபடலாம். ஸோ அதுவே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது 50 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகி 1899 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே மத்திய அரசு என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிலிண்டர் வைத்துள்ள அந்த வாடிக்கையாளர்கள் அனைவருமே உங்களோட EKYC அப்படின்றத கட்டாயமாக கம்பல்சரியாக முடிச்சாகணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிட்டு மானியம் வாங்குறதுக்கு கேஸ் ஏஜென்சிக்கு முன்னாடி போயிட்டு காத்துட்டு இருக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, எல்லாமே வந்துட்டு ஈஸியாகிடுச்சு. ஸோ இந்த நிலையில் EKYCயை கம்ப்ளீட் பண்ணுறதும் ஈஸியாக வீட்டில் இருந்தே சில நிமிடங்களில் முடிச்சுக்கலாம் அப்படின்றத மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் www.pmuy.gov.in/EKYC.HTML அதிகாரப்பூர்வ வெப்சைட்குள்ளார போயிட்டு உங்களோட EKYCயை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களோடது இண்டனா, ஹெச்பியா, பாரத் கேஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, இல்லைனா உங்களுக்கு வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் 1800233355 அப்படின்ற மொபைல் நம்பரை, டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் KYC கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டும் நீங்கள் இந்த EKYCயை கம்பல்சரி கட்டாயமாக முடிச்சாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் முடிக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எப்பயும் போல் சிலிண்டர் விநியோகம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருமே யாரெல்லாம் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் இணைஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 8வது மற்றும் 9வது ரீஃபில் சிலிண்டருக்கு 300 ரூபா மானியம் அப்படின்றது அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து 7வது ரீஃபில்லையே இந்த மானியம் அப்படின்றது நின்றுடும். 8, 9க்கு மேலெல்லாம் உங்களுக்கு மானியம் அப்படின்றது கிடைக்காமையே போயிடும். ஸோ பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இணைஞ்சவங்களுக்கு கம்பல்சரி EKYCயை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து EKYCயை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.